அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம இன்னைக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 அந்த சீரீஸ்ல விருச்சிக ராசிக்கான பலன்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏற்கனவே மேஷம் முதல் துலாம் வரை இருக்கிற 7 ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ் நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் தேவைப்படுச்சா ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அது முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழு யோகாதிபதியான இந்த குரு பகவான், அதாவது 2க்கும் 5க்கும் அதிபதியான குரு பகவான், தனஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, முழு சுபரா இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு முழு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் 9ல உச்சம் பெறுகிறார். பொதுவா குரு 9ல உச்சம் பெறுவதுன்றது விசேஷமானது ஒண்ணு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்றதுலாம் ஒரு டைலாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாம ஓடி போனா கூட அவங்க ஓஹோன்னு வருவாங்கன்னுன்றது ஐதீகம். அதுதான் அந்த பழமொழி குறிக்கிறது. அப்படிப்பட்ட பழமொழியை உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்க போற குரு பகவான் உங்க ராசியை சார்ந்த அனைத்து நபர்களுக்கும் வாரி வழங்க காத்திருக்கிறார். அதாவது கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா 8ல மறைவு ஸ்தானத்துல இந்த குரு பகவான் திருமண தடை, குழந்தை பாக்கியத்துல இருக்க தடை, சொத்து பிரச்சனைகள் இந்த தடை, வேலை வாய்ப்பு தடை, எல்லா தடையையும் கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க போறாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போறாரு. அதே போல உங்களுடைய 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானம், அதாவது பூர்வீக புண்ணிய ஸ்தானம், அவருடைய சொந்த வீட்டையே பார்க்க போறாரு. அங்க ஏற்கனவே சனி இருக்கிறார். அப்படி சனி இருந்து அங்க உங்களுடைய லாபத்தையும் தனத்தையும் தடை பண்ணிட்டு இருக்கிற இந்த சனி பகவான 1 வருடம் கண்ட்ரோல் பண்ண போறார் இந்த குரு பகவான். ஏற்கனவே குரு 9ல உச்சமடைவது விசேஷம். அவர் உங்க ராசியை பார்க்கறது அதை விட சூப்பர் டபுள் ஸ்பெஷல். தடை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவானை தடுக்கிறது 3வது ஸ்பெஷல். அப்படி இந்த விருச்சிக ராசிக்கு 3 ட்ரீட், ஒரே கல்லில் 3 மாங்கான்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி 3 ட்ரிபிள் ட்ரீட் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி. மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ 9ல குரு உச்சமடைகிறதுன்றது பாக்கியஸ்தானம். உங்க லக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ஃபுல் ஃபேவராக போகுது உங்களுக்கு. அதுவும் அங்க இருந்துட்டு உங்க ராசியை நேரா பாக்குறாரு. உங்க ராசியில இருக்க அனைத்து விருச்சிக ராசிக்கு சார்ந்த அனைத்து நபர்களுக்குமே எண்ணற்ற நற்பலன்கள் நினைக்க போகுது. தசாபுக்தி வீக்கா இருந்தா கூட சரி, கொஞ்சமாச்சும் மிஞ்சு பலனாச்சும் கொடுப்பாரு கண்டிப்பா. அதாவது நல்லவங்க கெட்டு போனாலே மிஞ்சு பலன் கொடுப்பாங்க, கொஞ்சமாச்சும் பலன் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் நல்லவர் உச்சமடையும் போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட தசாபுக்தி வீக்கா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த 1 வருடத்திற்குள் மிகப்பெரிய நல்லதெல்லாம் உங்களுக்கு செய்திகள்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றி. உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க உங்களுக்குன்னு நீங்க எடுக்கிற எந்த முயற்சியா இருந்தாலும் அது வெற்றி அடையும். அதாவது நீங்க ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த காலேஜில் எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த காலேஜில் எனக்கு ஒர்க் கிடையாது, இந்த கோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைச்ச இடத்துல வெற்றி கிடைக்கும். முடிச்ச உடனே வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்குன்னு நீங்கள் எது நினைச்சாலும் அது வெற்றி. எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி. கம்யூனிகேஷனு, ஏதாவது இந்த சோசியல் மீடியாவில் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். நம்பர் 1 பொசிஷன் போயிடுவாங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்க, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூபராக இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மந்த்லி ஏர்னிங் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே லாபஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அந்த சனி பகவான குரு பகவான் உச்சமடைந்த குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ பெரும் பணம் கிடைக்கும் நேரம் இது. இந்த 1 வருடத்துக்குள்ளார நீங்க நினைக்கிற பணம் எவ்வளவோ அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க 1 லட்ச ரூபா கிடைக்கும் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 10 லட்சமா கிடைக்கும். 10 லட்சம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 1 கோடியே கிடைக்கும். ஆனா முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுத்தா அதுல வெற்றி இருக்கும் கண்டிப்பா. முயற்சியே எடுக்காம நான் எதுவுமே பண்ணல,
எனக்கு பணம் வரலன்னு ஒன்றும் கிடைக்காது. எடுக்கிற முயற்சி அனைத்திலும் வெற்றி. அதுவும் மெயினாக வந்து இந்த சோஷியல் மீடியா, கம்யூனிகேஷன்ஸ், மார்க்கெட்டிங், இது மூலயமா தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம். உங்களுடைய ஃபேஸை காட்டியோ இல்லை உங்களோட வாய்ஸை காட்டியோ வாய்ஸாலேயோ இதன் மூலயமா தான் மிகப்பெரிய பாக்கியம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. அதாவது திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் இந்த ஒரு வருடத்திற்குள். சரிங்களா? அதே போல பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அப்பா வழி தாத்தா இருக்கார்ல, அந்த தாத்தாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும் நேரம் இது. இந்த நாட்களாக கோர்ட்டு கேஸ் நலஞ்சிட்டு இருந்ததெல்லாம் வந்து இப்போ விலகி உங்களுக்கு அந்த சொத்துக்கள் வந்து சேரும். மூதாதையரோட முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல குலதெய்வ வழிபாடு வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும். குலதெய்வனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நேரம் இது. அதன் மூலயமா தான் மிகப்பெரிய ஆதாயத்தெல்லாம் நீங்க வந்து அடைய போறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நிச்சயமாக நடக்கும் நடக்கும் நடக்கும். 100% நடக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த மே 2027க்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நான் சொல்றதெல்லாம் நடக்கலைன்னா நீங்க கமெண்ட்ல திருப்பி எனக்கு கொஸ்டினே கேட்கலாம். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். நீங்க எந்த குரு பயிற்சி வேணா எடுத்து பாருங்க, யார் வேணா எந்த ஜோதிடர் சொன்னது வேணா எடுத்து பாருங்க. நிச்சயமாக விருச்சக ராசிக்கு நற்பலன்களே தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு நெகட்டிவான விஷயமா நடக்க போறது இல்லை. 100%, 200% கூட உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட குரு பயிற்சி இது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாசத்துல பார்த்தீங்கன்னா குரு உச்சமடைந்த வீடான கடகத்திலேயே பார்த்தீங்கன்னா நீச்சம் ஆக போகிறார். உங்க ராசி அதிபதி நீச்சமாகி அதே வீட்டில் வந்து குரு பகவான் உச்சமடைகிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் சொல்லலாம். அந்த டைம்ல ஒரு விபரீத ராஜயோகம் நடக்கலாம் உங்களுக்கு. நீசபங்க ராஜயோகமும் விபரீத ராஜயோகமும் கலந்த யோகம் அது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது வர ஜூன் மாசத்துல பார்த்தீங்கன்னா நடுவில் 13, 14, 15 அந்த தேதி போல பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் மாலையா அப்படியே வந்து கண்டினியூஸா ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு கிரகம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வருது. அதை வந்து மாலை யோகம்னு சொல்லுவாங்க, கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தா கும்பத்துலேருந்து சிம்ம வரையும் பார்த்தீங்கன்னா லைனாக வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். இப்படி வந்து கிரகங்கள் வந்து வரிசையா இருக்கிறது தான் வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. மாலை யோகம், மாலை போன்று, மாலைனா பூவெல்லாம் வந்து வரிசையா வச்சு கட்டியிருப்பாங்கல்ல, அது மாலை. அந்த மாதிரி எல்லா கிரகமும் வரிசையா இருக்கும். இப்படிப்பட்ட வரிசையாக வரக்கூடிய யோகம் தான் வந்து இந்த கிரக மாளிகா யோகம். அந்த கிரக மாளிகா யோகம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசி மட்டும் இல்லாம அனைத்து ராசிகளுக்குமே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போற நேரம் இது. ஸோ இந்த ஜூன் மாசத்துல அனைத்து ராசியினருமே ஒரு நல்ல விஷயத்த அவங்கவுங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு நடக்கும். அதே போல அந்த குறிப்பிட்ட இந்த 3 தேதி சொன்ன அந்த 3 தேதியில பிறக்கிற குழந்தை அனைத்துமே மிகப்பெரிய பாக்கியசாலியாக அமைவார்கள். பொன் பொருள் ஆபரணங்கள் அவங்களுடைய ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அமோகமா வந்து இருக்கும். செல்வ செழிப்பு இருக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்து உயரும், அதிகாரம் கிடைக்கும் என அப்படின்னு பார்த்தீங்க அனைத்துமே கிடைக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து இந்த யோகம் வரும். அந்த யோகம் கிரகமாளிகா யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளே பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் பிறக்கும். அப்படிப்பட்ட இந்த கிரக அமைப்பு இருக்கிற பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே, அதாவது நாம டிசைட் பண்ணக்கூடாது, அதுவா பிறக்கணும். ஏன்னா நிறைய பேர் இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா வந்து சிசேரியன் அந்த டேட்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. சுகப்பிரசவமாக நடக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் பிறக்கிற அந்த குழந்தைகள் அனைத்து குழந்தைகளுமே இந்த கிரக மாளிகா யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அல்ல இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு வருடத்தில் நான் சொன்ன அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. அதே போல திருமண தடைகளை கொடுத்த வந்த சனி பகவானும்
தற்காலிகமாக ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவானால். குரு பகவானின் பார்வை சனி மீது படுவதனால். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.